பாண்டிய வரலாறு மிக நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. 13ஆம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட கடைசி பாண்டியனின் வம்சம் வாரிசு சண்டையால் வலுவிழந்து இருந்தது. பின்பு தொடர்ந்து படையெடுப்பால் தனது ஆளுகையை மெல்ல இழந்தார்கள். பின்னர் தென்காசி பட்டணம் அமைத்து அங்கு அரசாண்டு வந்தார்கள். அவர்களின் சமகாலத்தில் பாண்டிய தலைவன் என்ற பட்டம் கொண்டு பாண்டிய வழிகள் அரசாண்டு வந்தார்கள். அதில் தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டிய தேவர், அவர் வழிவந்த மூத்த பாண்டிய வாரிசும் தென்காசி பாண்டியன் குலசேகர பராக்கிரம பாண்டியனின் சகோதரனும்தான் நாம் பார்க்க இருக்கும் சீவிலி மகாராஜா, சீவளமாறன், திருநெல்வேலி பெருமாள், வீரவெண்பாமாலை என்று குறிப்பிடப்படும் சடையவர்மன் பராக்கிரம குலசேகர தேவர் என்று திருநாமமுள்ள கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன். கிபி 1543 முதல் கிபி 1551 வரை அரசாண்ட கொண்டைய தேவரான வெட்டும் பெருமாள் பாண்டியன் தன் வாழ்நாள் முழுவதும் போர்க்களத்தில் போர் செய்தே வாழ்ந்து முடித்தார். கொண்டைய தேவராகிய சடையவர்மன் வெட்டும் பெருமாள் பாண்டியன் கயத்தாரை தலைமையிடமாக கொண்டு அரசாண்ட காலம் கிபி 1547. இவர் கேரள மகாராஜா ராமவர்மாவுக்கு எதிராகவும், வடுகன் வெங்கலராசாவுக்கு எதிராகவும், போர்த்துகீசியருக்கு எதிராகவும், விஸ்வநாத நாயக்கருக்கு எதிராகவும், தனது சகோதரர் தென்காசி பாண்டியனுக்கு எதிராகவும் பல போர்கள் செய்துள்ளார். பல உயிர்கள் இரு பக்கமும் சரிந்த பிறகும் கூட போர் நிற்கவில்லை என ஆதாரங்கள் குறிப்பிடுகிறது. பாண்டிய ராஜ்யம் வடுகனிடம் வீழ்ந்த பிறகு உண்மையான பாண்டியனுக்கும் வடுகனுக்கும் நடந்த மிகப்பெரிய கடைசி போர்தான் இந்த கயத்தார் போர். கயத்தாறு பகுதி மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. பல காலங்களிலும் கயத்தாறு ஒரு போர்க்களமாகவே காணப்படுகிறது. 1544ஆம் ஆண்டில் விஜயநகர மேலை எதிர்த்து திருவனந்தபுரம் அரசர்கள், திருவாடானை அஞ்சிக்கொத்து மறவர்கள், தென்பகுதியைச் சேர்ந்த பரதவர்கள், போகலூரைச் சேர்ந்த ஜெயதுங்க தேவர் என்ற சேதுபதி மன்னன் கழக கொடிகளை உயர்த்தினார்கள். விஜயநகர மன்னன் சதாசிவராயன் தனது உறவினனும் தளபதியுமான விட்டலராயன் என்ற வெங்கலராசனை படையோடு அனுப்பினான். அப்பொழுது திருவனந்தபுரம் அரசனும் கயத்தாரில் ஆண்டு வந்த கொண்டையத்தேவர் பாண்டியனர்களாக கருதி தென்பகுதிக்கு வந்தான் வித்தலராயன். முதலில் திருவாடனை அஞ்சுக்கொத்து மறவர்களை வீழ்த்தினான். பின்பு தூத்துக்குடி பரதவர்களை ஒடுக்கினான். பின்பு திருவனந்தபுரம் அரசன் உன்னி கேரளவர்மனை ஒடுக்கினான். பின்பு கயத்தார் கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டிய மறவனை ஒடுக்க தென்பகுதிக்கு வந்தான். அப்போது நடந்த போரில் வடுக படையுடன் வந்த வெங்கலராஜனான விட்டலராயனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. இந்த போரில் விஜயநகர தளபதி தோற்றான் என்றே கூறலாம். கண்ணடிய தளபதி விட்டலராயனுக்கும் கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியனுக்கும் இடையே நடந்த போர் பற்றிய கல்வெட்டுத்தான் கயத்தார் இளவேலங்கால் கல்வெட்டு. குதிரையுடன் ஒருவனும் காலாட்படையுடன் ஒருவனும் இடுவதாக சிற்பம் ஒன்று உள்ளது. போரில் வடுக படையை எதிர்த்து போரிட்ட வீர மறவர்கள் ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர். இதில் இறந்த தன் கொண்டையன்கோட்டை மறவர்களான 10 தளபதிகளுக்கு கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் நடுகள் எடுத்துள்ளார். இந்த கொண்டையங்கோட்டை மறவர்களுடன் பாண்டிய மன்னனின் பெயரும் அவனது வம்ச பெயரும் தமிழக தொல்லியல் துறையில் ஆவணமாக உள்ளது. இங்கிலாந்தின் மானுடவியல் ஆய்வுத்துறையில் இருப்பதும் கூடுதல் சிறப்பு. இந்த 10 கொண்டையன்கோட்டை மறவர் தளபதிகளின் பெயர்கள் பின்வருமாறு. முதல் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் போவாசி மலவராய சிறுவனான கொண்டையன்கோட்டை மறவன் வடுக படையுடன் வந்த வெங்கலராஜன் குதிரையை குத்திப்பட்டான். இரண்டாம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மறவரில் சிவனை மறவாத தேவர் மகன் பெருமாள் குட்டி பிச்சான் காலாட்போரில் பட்டான். மூன்றாம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை அஞ்சாத கண்ட பேரறையரும் போரில் பட்டான். நான்காம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மறவரில் சீவளவன் வென்று விஜயாலய தேவன் மகனான விசயாலய தேவன் போரில் பட்டான். ஐந்தாம் நடுகள் சக வருடம் 1469
கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மறவரில் அரசு நிலை நின்ற பாண்டிய தேவரின் புத்திரனான செல்லப்பெருமாள் ராமகுட்டி குதிரையை குத்தி போரில் பட்டான். 6ஆம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் ராசவேங்கை பகந்தலை ஊரைச் சார்ந்தவன். தொண்டைமானின் மகன் குதிரைப்படையுடன் பட்டான். 7ஆம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மறவரில் பிரியாதான் தொண்டைமான் மகனான பிழைபொருத்தான் பகந்தலை ஊரைச் சார்ந்தவன். 8ஆம் நடுகள் சகவருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் குண்டையன்கோட்டை மறவரில் அஞ்சாதான் ராசமேத்தி போரில் பட்டான். 9ஆம் நடுகள் சகவருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் பெயர் தெரியவில்லை. 10ஆம் நடுகள் சக வருடம் 1469 கிழக்கா பங்குனி 22 சீவளமாறன் வெட்டும் பெருமாள் கொண்டையன்கோட்டை மறவரில் இளவேலங்காள் ஆண்டார் மகன் ஆழ்புலி திருவன் போரில் பட்டான். போரில் பட்ட அனைவரின் பெயரை பார்த்தால் தெரியும். அந்த கொண்டையன்கோட்டை மறவர்களுக்கு அரசு நிலை நின்ற பாண்டிய தேவர், சீவளன் முடிகொண்ட பாண்டியன் என்ற பெயர்கள் அனைத்தும் கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் வெற்றி பெற்ற போர்களின் அடையாளங்கள். சகோதரரான தென்காசி பாண்டியனை குடும்ப பிரச்சனையில் போர் மூண்டு தென்காசியை தன் வசம் கொண்டு வந்து தென்காசியில் முடிசூடி கொண்டார் கொண்டையத்தேவர் கயத்தாறு பாண்டியன். ஆங்கில குறிப்புகள் பாண்டியர்கள் தங்கள் ராஜ்யத்தை மீட்கும் பொருட்டு கடைசியாக கயத்தாரில் இருந்து வந்து போரிட்டார்கள் என்று சொல்லுகிறது. தென்காசி பாண்டியன் சடையவர்மன் பராக்கிரம பாண்டியனை பற்றிய குறிப்புகள் அவரை கொண்டம கொட்டர் குளமது தலைக்க மானியம் காத்து மனுமுறை செலுத்தி தென்காசி தன்னில் சிறந்த பாண்டியனை சேவித்திருந்து என்ற ஓலைச்சுவடி சான்று கூறுகிறது. இவரது சகோதரர்தான் கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் என்ற ஆங்கில ஆதாரம் கூறுகிறது. இவ்வாறு கொண்டையத்தேவர் வெட்டும் பெருமாள் பாண்டியன் தோல்வியே காணாத பெரும் வீரராக மண்ணுக்கே ஊறிய கம்பீரத்துடன் வாழ்ந்து முடித்தார். இன்று பல தமிழ் சமூகங்கள் தங்களது இழிவான வரலாற்றை மாற்ற, தங்களது வரும் தலைமுறைக்கு அதை மறக்க, உளவியல் மாற்றத்தை கொண்டு வர பல மன்னர்களை உரிமை கொண்டாடியும் வரலாற்றை திரித்து எழுதியும் புத்தகங்களாக வெளியிடுகிறார்கள். வரலாற்று ஆய்வாளர்கள் போன்ற போர்வையில் பல நரிகளை நாம் அடையாளம் காண வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் அரசு வரலாற்று ஆவணங்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. அதை அழிக்க நேரிடும் சூழலும் உள்ளது. வரலாற்றை பாதுகாப்போம், வரலாற்றை படிப்போம், வரலாற்றை படைப்போம். இப்படிக்கு கொண்டையத்தேவர் வழித்தோன்றல்கள்.